நம்பிக்கை இல்லாம காசு கொடுக்குறாங்க ஓட்டுக்கு. புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல, நீ கூட்டணி வச்சுமே நீ காசு கொடுக்குறன்னா அப்போ உன்னோட கூட்டணி மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, உன்னை காசு தான் கொடுக்குற. அப்படி ஒரு நிலையில தான் நீங்க இருக்கும்போது நாங்க அங்க வந்து நாங்க என்ன செய்ய முடியுங்கிறீங்க சொல்லுங்க? நாங்க எப்போதுமே தனிச்சுதான், புலி எப்பவுமே தனித்து தான் வேட்டையாடும். அதே மாதிரி ஏன்னா இங்க நாங்க தமிழ் தேசிய மக்கள் வந்து ஒன்று திரண்டிருக்கோம், உறுதியா நாங்க வெல்லுவோம். நிற்கும் புலி வந்து வேட்டையாடுன்னு சொல்லியிருக்குல்ல, அப்ப இப்ப இதுல இருந்தே உனக்கு தெரியுதா இவங்க மக்களை வேட்டையாடத்தான் வந்திருக்காங்களே தவிர இவங்க மக்களை வேட்டையாடல, மக்களை சுரண்டி திங்கிற இந்த காட்டெருமைகளை வேட்டையாடுறதுக்கு நாங்க வந்து. நீங்க வந்து ஒரு முதல்வர் நான் வந்து மக்களுடைய நலத்திட்டத்துல இருக்கோன்னு இருந்துச்சுங்கன்னா நீங்க இந்த வாக்கு பெட்டியை தூரடுங்க, ஓட்டு கையில ஓட்டு போடுறோம் இல்லையா, அந்த நடைமுறை நீங்க கொண்டு வாங்க, கொண்டு வந்து பார்த்துட்டு அப்புறம் நாங்க சாதிச்சிட்டோம்னு சொல்லுங்க. நீ எங்களை மோதி ஒரு மொழி தான், உலகத்துக்கு தாய்மொழி எங்க தாய்மொழி, நீ எங்க மொழியை கத்துக்கோ. இந்தி மொழி எங்க அண்ணன் சீமான் இருக்க வரைக்கும் இந்தி மொழியை நீங்க திணிக்க முடியாது. தமிழர்களால காட்டு மிராண்டிகள் என்று சொன்னவதான் பெரியாரு. எங்களுக்கு எதுவுமே அப்படி காட்டு மிராண்டியா இருந்தா அந்த இடத்துல இப்ப என் தாத்தா இருந்திருப்பா பிரதமரா, என் தமிழ் மொழி அன்னைக்கு இருந்திருப்போம். அவர் அன்னைக்கு ஒரு தவறு செஞ்ச மிஸ்டேக்னாலதான் இன்னைக்கு இங்க நாங்க கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியிருக்கு. சீமான் அவர்கள் கூட்டணி ஆட்சியே வேண்டாம், நாங்க தனித்துதான் நிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கூட்டணி ஆட்சி அமைஞ்சாதான் வெற்றி பெற முடியும்னு மத்தவங்க எல்லாருமே கூட்டணியா இருக்கும்போது இவர் மட்டும் எதுக்காக இன்னும் தனிச்சுதான் நிப்பேன், தமிழன் மட்டும்தான் ஆளணும்னு சொல்லிட்டு இருக்கிறது காரணம் என்ன? இப்ப யாரோட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? எங்க அண்ணன் சொல்ற மாதிரிதான். ஏன்னா திமுக ஆட்சியிலையும் நம்ம பார்த்துட்டோம், அண்ணா திமுக ஆட்சியிலையுமே நம்ம பார்த்துட்டோம், எந்த ஒரு நல்லதுமே நடக்கல. எடப்பாடி ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணன் சீமான் அவர்கள் முருகருக்கு வந்து தைப்பூச கடவுளுக்கு இல்ல விடுமுறை கொடுங்கனால அதை கொடுத்தாரு. அது அண்ணன் வந்து கேட்டதுனால அவர் ஒரு தமிழனால கொடுத்தாரு. இதை விட்டு அவர்கள் என்ன வந்து செஞ்சிருக்காங்க? யாருக்கு எந்த சொத்து இல்லை. 60 ஆண்டு காலமா 2 பேருமே மாத்தி ஆண்டு சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. புறம்போக்கு நிலத்தெல்லாம் அவங்கதான் வச்சிருக்காங்க. அதை வச்சு நீங்க காசு சம்பாத்தி பண்ணி வச்சிருக்கீங்களா? என்ன ஏழைகள் கொடுத்தீங்க? இன்னும் ரோட்ல இருக்கிறவன் தண்ணி ஏந்திட்டு இருக்கா, கையை ஏந்திட்டு இருக்குங்க, பச்சை பிள்ளைங்க பிச்சை எடுக்குதுங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கே கண்ணீர் வரல? நீங்க இந்த சொகுசுகாரில எல்லாம் போயிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த திமுக அண்ணா திமுக மாற்றி யாரு இருக்கான்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இவங்களே என்னன்னா திமுக அண்ணா திமுக கூட்டணி வச்சாலுமே அந்த கூட்டணி மேல அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இல்லாம காசு கொடுக்குறாங்க ஓட்டுக்கு. புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல, நீ கூட்டணி வச்சுமே நீ காசு கொடுக்குறன்னா அப்போ உன்னோட கூட்டணி மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, உன்னை காசு தான் கொடுக்குற. அப்படி ஒரு நிலையில தான் நீங்க இருக்கும்போது நாங்க அங்க வந்து நாங்க என்ன செய்ய முடியுங்கிறீங்க சொல்லுங்க? நாங்க எப்போதுமே தனிச்சுதான், புலி எப்பவுமே தனித்து தான் வேட்டையாடும். அதே மாதிரி ஏன்னா இங்க நாங்க தமிழ் தேசிய மக்கள் வந்து ஒன்று திரண்டிருக்கோம், உறுதியா நாங்க வெல்லுவோம். சொல்லுங்க. கூட்டணி வைக்காம காசு கொடுக்காம ஜெயிக்க முடியாது, தனிச்சுதான் நிக்கும் புலி வந்து வேட்டையாடுன்னு சொல்லியிருக்குல்ல, அப்ப இப்ப இதுல இருந்தே உனக்கு தெரியுதா இவங்க மக்களை வேட்டையாடத்தான் வந்திருக்காங்களே தவிர இவங்க மக்களை வேட்டையாடல, மக்களை சுரண்டி திங்கிற இந்த காட்டெருமைகளை வேட்டையாடுறதுக்கு தான் நாங்க வந்து. அதெல்லாம் நீ எதாவது இங்க பாரு, நீங்களே சரி நீங்க இவ்வளவு நாளா பண்றீங்களே, நீங்களே யாருக்கு என்ன உதவி செஞ்சிருப்பீங்க சொல்லுங்க? நீங்க இவ்வளவு பேசுறீங்களா? உங்களுக்கு அந்த திமுக காரங்க இருங்க, அந்த திமுக காரங்க வந்து உங்களுக்கு காசு தராங்களா சொல்லுங்க? அப்புறம் என்ன சொல்றீங்க? உங்களை போய்தான் நானும் ஒரு பெண்ணு, நாங்களும் ஒரு ஆணு, அக்கா தங்கைங்க எல்லாம் நம்ம தமிழ் தேசியம் வாழணும், நம்ம மக்கள் வாழணும் அப்படிங்கறதுல நாங்க ஒரு போராளி இங்க வந்து நிக்கிறோமே தவிர இங்க காசுக்காக கிடையாது. இனமான வாழணும். காலை உணவுல கேசரி எதுல கிண்டுவாங்க? ரவையில தானே கிண்டுவாங்க. வந்த உடனே மேடம் என்ன சொன்னாங்க? ஆமா, அதான் கிச்சடி போடுறாங்க. ஏங்க குழந்தைங்களுக்கு போய் அது சத்தா ரவை? ஏன் ரவையில இருக்க சத்து உனக்கு என்ன தெரியும்? அது கோதுமையில இருந்தா ரவை தயாராகுது. ரவையில அவ்வளவு சத்து. கோதுமை வந்து சுகர் பேஷண்ட் வந்து அளவா சாப்பிட சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே வளரும் குழந்தைங்களுக்கு கோதுமையில தான் ரவை வந்தது, ரவையில தான் உப்புமா வந்து சொல்லுது. இது என்ன நல்லவா இருக்கு? குழந்தைங்களுக்கு இப்ப வந்து நீ என்ன ஊட்டச்சத்து கொடுக்குற? பாவம் பட்னியா கிடக்குற குழந்தைகளை கூப்பிட்டு குழந்தைங்க பட்னியா இப்படி எல்லாம் பேசாது. அந்த குழந்தைங்க நாங்க வந்து தமிழர்கள் வந்து 11 மணி ஆனால் 12 மணி ஆனால் நாங்க பட்னியா இருப்போம். ஒரு நாள் முழுவதும் பட்னியா இருப்போம். தண்ணி குடிச்சு கூட நாங்க போராட்டத்துல இருந்திருக்கோம். 2 நாள்ல 3 நாள்ல தொடர்ந்து அங்க இருந்திருக்கோம். அப்படிப்பட்டவங்க தான் நாங்க. இன்னைக்கு வந்து நாங்க வந்து சாப்பாடு போட்டோம், வயிற்றுக்கு கஞ்சி ஊத்தணும்னு அந்த ஒரு இழிவு சொல்லாதீங்க. உங்க குடும்பத்துக்கே தான் நாங்க சோறு போட்டுட்டு இருக்கோம்.
அதை மட்டும் யாரும் மனசுல வச்சுக்கணும் எல்லாரும் சொல்லிட்டாமா. எந்த குடும்பத்துக்கு போடுற? உங்க குடும்பத்துல, திமுக குடும்பத்துக்கு. எங்க குடும்பத்துக்கெல்லாம் அவங்க எல்லாம் சொந்தமா தொழில் வச்சிருக்காங்க. என்ன தொழில்? சாராய கடை தொழில் தானே. சாராய கடை தொழில் நாங்க வைக்கல, வேற நாங்க வந்து இண்டஸ்ட்ரி சொல்லுங்க. இண்டஸ்ட்ரி வச்சிருக்கீங்க, சினிமா தொழில் வச்சிருக்கோம், எவ்வளவு இருக்கு எங்கள்கிட்ட. சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருக்காங்க, எல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன வச்சுக்கணும்? இங்க பாருங்க, மக்களுக்கு ஒரு அரசு சார்ந்து சிமெண்ட் தொழிற்சாலை வச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஆனா இவங்க என்னன்னா, ஒரு அமைச்சர் சிமெண்ட் ஃபேக்டரி, இன்னொரு அமைச்சர் இரும்பு கம்பி வேலை, இன்னொரு அமைச்சர் வந்து பள்ளிக்கூடம், இன்னொரு அமைச்சர் கல்லூரி. இவங்கெல்லாம் என்ன பண்றதுன்னா இதை மக்களுக்கு உபயோகப்படுத்துறது கிடையாது. ஆனா மக்கள்கிட்ட வந்து கறக்குறாங்க, பால் கறக்குற மாதிரி காசு கறக்குறது. ஒரு சீட்டுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் அப்படின்ட்டு. பீஸ் தனி, ஸ்கூல் பீஸ் தனி, காலேஜ் பீஸ் தனி. ஆனா இந்த கமிஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஆளை பார்த்து 5 லட்சம் அந்த மாதிரிலாம் நீ கமிஷன் வாங்கி அங்க சீட்டு கொடுக்குறீங்க. நீங்க வந்து பெரிய சொல்றீங்களா? எதுக்கு அமைச்சர் ஆகுறீங்க? எதுக்கு அமைச்சர் ஆகுறீங்க? நீங்க எதுக்கு MP MLA எதுக்கு ஆகுறீங்க? எதுக்கு கவுன்சிலர் ஆகுறீங்க? மக்களுக்கு நல்லது செய்ய தானே? இல்ல உங்க பேர்ல கம்பெனி நிறுவனங்கள் வைக்கவா? நாங்க வந்தா தார் ரோடு போடுறோம், சிமெண்ட் ரோடு போடுறோம்னு ஏன் சொல்றாங்க? அவங்க ஒவ்வொருத்தர் பேர்லயுமே ஒவ்வொரு தொழிற்சாலை இருக்குது. அது வந்து அழகா அவங்க வியாபாரம் பண்ணிட்டு போறாங்க. இதுதான், இது கூட நாங்க தெரியாம இல்ல, ஆனா மக்களுக்கு தெரியும். அவங்களுடைய அறியாம என்னன்னா, ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு நாம வந்து காசை வாங்கிட்டோம், அவங்க வாக்கு செலுத்திடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தைரியமான ஒரு வேண்டாம், 60 ஆண்டு காலமா ஆட்சி அதிகாரத்துல இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு முதல்வர், நான் வந்து மக்களுடைய நலத்திட்டத்துல இருக்கணும்னு இருந்துச்சுங்கன்னா, நீங்க இந்த வாக்கு பெட்டியை தூரடுங்க. ஓட்டு கையில ஓட்டு போடுறோம் இல்லையா, அந்த நடைமுறை நீங்க கொண்டு வாங்க. கொண்டு வந்து பார்த்துட்டு அப்புறம் நாங்க சாதிச்சிட்டோம்னு சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. அது என்னமா வாய்க்கு பத்தாத பேச்சு பேசிட்டு இருக்கு. நாங்க தொழில் பண்றோம், 4 காசு பேசுறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லுங்க. வாய்க்கு வந்தாலும் பேசணும்னு சொல்லாதீங்க. உங்ககிட்ட பதில் இல்லைன்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, வாக்கு சீட்டு முறை வந்துச்சுன்னா உங்களால வெல்ல முடியுமா? அப்போ வாக்கு இருக்கு. நான் கவுன்சிலர் தெரியல நின்னமா, பெட்டி எடுத்துட்டு வராங்க, வந்தாங்க, பெட்டியை தூக்குனாங்க, திமுக இவ்வளவு ஓட்டு, அண்ணா திமுக இவ்வளவு ஓட்டு, நான் தமிழர் கட்சி இவ்வளவு ஓட்டு, இவ்வளவுதான் சொல்றாங்க. அதுல என்ன இருக்குது? நாமளே நம்ம போன ஹேக் பண்றாங்களா இல்லையா? அப்ப எப்படி அந்த எந்திர பெட்டி யாரும் ஹேக் பண்ண முடியாதா? சொல்லுங்க. ஏமா நாங்களும் தாமா கேக்குறோம், நாங்க வாக்கு சீட்டு தான் வேணும். அத நீங்க போராடுங்க. நீ வாக்கு சீட்டை கொண்டு வந்து போராடுங்க. உங்களால அந்த திராவிட அரசு போராட வச்சுட்ட. நடு ரோட்டுக்கு வாங்க எல்லாரும். நான் உனக்கு ஓட்டே போடலையா, எப்படி நீ ஜெயிக்க முடியும்? மக்கள் கேள்வி கேளுங்க. இதை ஜல்லிக்கட்டுக்கு போராடுறீங்கல்ல, எனக்கு இப்ப சட்டமன்ற நம்ம பெண்கள்லாம் எனக்கு அடிப்படை வசதி இல்லைன்னு போராடினாங்க. அதேமே போராடுங்க. ஒவ்வொருத்தரும் ஆசிரியர் போடுறாங்க, நர்ஸு போராடுறாங்க, ஒவ்வொருத்தரும் போராடுறாங்க. ஆனா நான் உனக்கு வாக்கே செலுத்தல, நீ எப்படியா வந்த நீனு அப்படின்னு சொல்லிட்டு வாக்குப்பட்ட எல்லாம் வெளியே வாங்க. ஏன் அதை வர மாட்டேங்கிறீங்க? ஏதாவது அர்த்தம் பொருத்தத்தோட பேசுங்க. அதுக்கு போய் உங்ககிட்ட பதில் இல்லைன்னு சொல்லுங்க. இப்போ ஹிந்தி திணிப்பை பத்தி மீண்டும் சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா ஹிந்தி மட்டும்தான் இருக்கும், மற்ற மொழிகள் எல்லாம் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு? அதுதான் அவரே சொல்றாருல, மற்ற மொழி அழிச்சிருவோம், நாங்க எங்களுடைய தாய்மொழியை தான் நாங்க கொண்டாந்து வைப்போம் அப்படின்னு அவரே அதான் சொல்றாரு. தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தவங்க நார்த் இந்தியாக்கோ இல்ல வேற கண்ட்ரீஸ்க்கோ போகணும்னா அவங்களுக்கு மத்த நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும்ல. இவர் தமிழ்ல மட்டுமே பத்தி பேசிட்டு இருக்காரு. அப்ப ஹிந்தி இங்கிலீஷ்லாம் அவங்க கத்துக்க வேண்டிய மொழி தானே. அதுதான் ஆங்கிலம் வந்து நம்ம வந்து சாதாரணமா நம்ம எல்லாருமே பேசணும். இப்ப நீ ஹிந்திக்கார பொண்ணுன்னு நினைங்களேன், இவர் தெலுங்குன்னு நினைங்களேன், உங்ககிட்ட இருந்து உங்க மொழியில பேசணுங்க அவசியம் கிடையாது. ஆங்கிலம் பொதுவான மொழி. அதுல நான் ஆங்கிலத்துல உனக்கு பதில் சொல்லலாம், அவர்கிட்டையும் பதில் சொல்லலாம். நீங்க கேள்வி கேட்கறத ஆங்கிலத்திலே சொல்லலாம். ஏன்னா நீ உன் தாய்மொழி வேற, இவர் தாய்மொழி வேற. உன் தாய்மொழி எதுக்கு நான் படிக்கணும்? நீ அப்படி நினைச்சீங்கன்னா ஏன் தமிழ் மொழியை நீ உன் பாட புத்தகத்துல கொண்டு வா, நீ அங்க படிக்க வை. சரி, நீங்க வந்து எங்களை ஹிந்தி மொழி படிக்க வைன்னு சொல்றீங்களா? இங்க வந்து நான் வந்து பானிபூரி ஒரு 8 பிளேட் தாங்கிறதுக்கு நான் ஹிந்தி மொழி படிக்கணுமா? இங்க வார வேலையாளிக்கு அவன்கிட்ட நான் பேசுறதுக்கு நான் ஹிந்தி மொழி கத்துக்கணுமா? இல்ல நீ எனக்கு வேலை வாய்ப்பு தரணுங்கிறதுக்கு நான் ஹிந்தி மொழியை கத்துக்கணுமா? எதுக்கு நீ ஹிந்தி மொழியை திணிக்கிற நீனு? இன்னைக்கு கடைக்கு வராங்கன்னா, நானும் மளிகை கடை தான் வச்சு நடத்துறேன், வந்தாங்கன்னா அவனுக்கு தமிழ் தெரியுது, பேச மாட்டேங்கிறான், நீ ஹிந்தி கத்துக்கோங்கிறான். அப்ப நீ என்ன பண்ணா, நீ அந்த அளவுக்கு திணிக்கிற எங்கிட்ட. நீ எதுக்கு ஹிந்தி திணிக்கிற? நீ எங்களை போது ஒரு மொழி தான், உலகத்துக்கு தாய்மொழி எங்க தாய்மொழி. நீ எங்க மொழியை கத்துக்கோ. இந்தி மொழி எங்க அண்ணன் சீமான் இருக்க வரைக்கும் இந்தி மொழியை நீங்க திணிக்க முடியாது. பெரியார் காலத்துல இருந்தே ஹிந்திக்கு நாங்க பெரியார் என்னங்க பெரியார் கொண்டாடுங்க, அதுக்கு மேல உள்ள பெரியார்லாம் இருக்காருங்க. நீங்க என்னங்க சும்மா பெரியாருங்கிறீங்க? எங்க ஆனைமுத்து ஐயா தாத்தா உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் வரலாறு படிங்க, எங்க கலிய பெருமாள் தாத்தா வரலாறு படிங்க. என்ன நீங்க பெரியாருங்கிறீங்க? வாங்க 4ஆம் தேதி
பொதுக்கூட்டம் இருக்குது, நூற்றாண்டு விழா கொண்டாட போறோம். அவங்களுடைய என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் சீமான உறக்க பேச போறாரு. அது வந்து கேளுங்க, உங்களுக்கு தெரியலன்னா சும்மா பெரியாருங்கிறீங்க நீங்க. அவர் முதல் பெண் உரிமை என்ன பேசினாரு, பெண் உரிமை என்ன கொடுத்திருக்காரு, தான் சொத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி வளர்த்து பண்ணி கல்யாணம் பண்ணவர் தானே. அப்புறம் என்ன பெரியாருங்கிறீங்க, சும்மா பெரியாருன்னு சொல்லாருங்க. அதுக்கு மேல 1000 பேரே வந்து போயிட்டாங்க. எங்க தாத்தா காமராஜர் கூட அதான், எங்களுக்குலாம் என் தாத்தா மேல கோபம் தான். ஏன்னா அவர் பிரதமர் ஆக வேண்டியது 2 முறை விட்டு கொடுத்தாரு. ஏன்னா தமிழர்களுக்கு ஒரே மாண்பு என்னன்னா விட்டு கொடுத்து போறது. அந்த விட்டு கொடுத்து போனால்தான் இன்னைக்கு இந்த திராவிட கூட்டங்கள் வந்து இங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. சொல்லுங்க, விட்டு கொடுத்து போனனாலதான் இப்ப திராவிடம். காமராஜர் பிரதமர், அவரு கட்சிக்கு தான் தலைவரா போனாரு. மந்திரி பதவி வேண்டாம்னு சொல்லி கொடுத்துட்டு பக்தவச்சல் திட்டம் கொடுத்துட்டு அவரு போயிட்டாரு. அவரு மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. அப்படி அவர் அன்னைக்கு செஞ்ச தவறுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டை நீங்க வந்து எல்லாமே கேள்விக்குறியா மாத்துறீங்க. எங்களுக்கு எந்த அடிப்படை தெரியாது, எங்களுக்கு படிப்பு வரி தெரியாது. தமிழர்கள்னால காட்டு மிராண்டிகள் என்று சொன்னவதான் பெரியாரு. எங்களுக்கு எதுவுமே அப்படி காட்டு மிராண்டியா இருந்தா அந்த இடத்துல இப்ப என் தாத்தா இருந்திருப்பா பிரதமரா, என் தமிழ் மொழி அன்னைக்கு இருந்திருப்போம். அவர் அன்னைக்கு ஒரு தவறு செஞ்ச மிஸ்டேக்னாலதான் இன்னைக்கு இங்க நாங்க கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியிருக்கு. சும்மா எங்க தேனாரும் பாலாரும் ஓடி இருக்கும். ஆமா, தேனாரு பாலாறு ஓடின இடம் தான். உங்கள மாதிரி ஒரு கூட்டங்கள் வந்துச்சு எல்லாம் இப்போ சாக்கடையா தான் இருக்கு சொல்ல வர்றாங்க. ஆமா, பாலாறு உள்ள தண்ணி போச்சு, அது அந்த காலம். இப்ப என்ன, இப்ப எல்லாம் சென்னையில பூவாறுதான். நீங்க தான் இருக்கீங்க சாக்கடையா இருக்கு. சாக்கடை ஊர் சாக்கடை சென்னையை சுத்தி சுத்தி சாக்கடை ஓடிட்டு இருக்க, கடல்ல கொண்டு போய் கலந்துட்டு இருக்காங்க. கடல்ல சுற்றுலா பயணம் மாதிரி. இப்ப சீமான் ஆட்சியில இருந்து நாடு சரியா இல்லைன்னா சீமான கேட்போம். திராவிட ஆட்சியில இருக்கும்போது சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சு கூடாது. நீங்க சும்மா இந்த மாதிரி பேசாதீங்க. வந்து ஓட்டு போட்டா நாங்க என்ன ஓட்டு போடுறோம், மக்கள் கையை மக்கள் ஓட்டு போடுறாங்கங்க. நீங்க வந்து கள்ளத்தனம் போட்டு வாக்குக்கு காசு கொடுத்து பெட்டியை மாத்தி அவங்க வெற்றி பெறாங்க. என் மக்கள் அங்க வாக்குக்கு எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, உறுதியா போடுறாங்க. ஏன்னா வீடு போயிட்டு எங்க அண்ணனோட எங்க அண்ணன் சின்னமும் போய் சேர்ந்துருக்கு. சொல்லுங்க, மக்கள் வாங்கின காசுக்கு உண்மையா இருக்காங்கன்னு சொல்ல வர்றாங்க. காசு வாங்கிட்டு ஓட்டு அப்ப ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்க தானே. தமிழ் பிரதிநிதி நானு, மக்கள் பிரதிநிதி நானு, மக்கள் பிரதிநிதி. ஜனநாயக முறைப்படி நான் கேள்வி கேட்பேன், எனக்கு அந்த உரிமை இருக்குது. நீ போய் கோர்ட்ல போய் கேளு போ. கோர்ட்ல கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதிகாரம் யார் கொடுக்குறா? அதிகாரம் மக்கள் தானே கொடுக்குறோம். எதுக்கு நான் கோர்ட்டுக்கு போகணும்? மக்களாகிய நான் தான் கேள்வி கேட்க முடியும். மக்கள்கிட்ட இருந்தமா நீயும் நொன்னனும் 2 பேரும் நீங்க இப்படி பேசாதீங்க. ஒரு தலைவரை பத்தி நொன்னன்னு சொல்லக்கூடாது. தமிழ் தேசிய தலைவர் எங்க அண்ணன் சீமான் அவர்கள், அவர் அந்த நொன்னன்னு சொல்லக்கூடாது, மரியாதை கொடுக்கணும். நீங்க அண்ணனை கூட்டிட்டு போங்க, உங்க அண்ணனை கூட்டிட்டு போய் நாங்க கூட்டி போய் நாங்க அரியணை ஏத்துவோம். தமிழ் தேசிய முதல்வர் எங்க அரியணை நாங்க ஏத்துவோம். இங்க பாரு, கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் சரி, அல்ல வடக்க உதிச்சாலும் தெற்க உதிச்சாலும் ஏங்க இது இயற்கைங்க. இது பாட்டுக்கங்க, சும்மா எப்ப பாரு சூரியன் கிழக்கல உதிக்குது மயக்கத மாதிரி, அது இயற்கை. அது சூரியன் இயற்கை எல்லாரும் படைச்சதுதான் நம்ம மக்களுங்க. இயற்கையே மாறினாலும் அவர் ஆட்சிக்கு வரல. சும்மா இப்ப வருவனாங்க. மக்கள் மனசுல எங்க அண்ணன் சீமான் இருக்கார், தமிழ் தேசியம் இருக்கு. அதுவே எங்களுக்கு வெற்றிதான். இருக்கார், ஓ மனசுல இருக்கார். நான் இல்லன்னு நானும் மக்கள் பிரதிநிதி தானங்க. ஆமா, மக்கள் எத்தனை மக்கள் உனக்கு ஓட்டு. சரி, நீங்க இதை சொல்றீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓட்டு போடுறாங்க. ஏமா கவுன்சிலர் சொல்றல, நம்ம கிராமத்து செல்ல பாத்தீங்கன்னா இருங்கயா, கிராமத்து செல்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வீடு இருந்துன்னா ஊருக்கு வெளியே வந்து புறம்புக்கு நிலம் இருக்கும். அப்ப வந்து அங்க ஒரு பூர்வீக மக்களுக்கு 2 சென்ட் 3 சென்ட் கொடுப்பாங்க. அந்த நிலத்தெல்லாம் எங்க? அந்த நிலத்தெல்லாம் எங்க? இப்ப நீ வந்து ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் மக்களுடைய உரிமை. அது நம்ம வந்து இயற்கை அண்டி தான் மக்கள் இருக்கிறோம். ஆனா மக்கள் அண்டி இயற்கை இல்ல. நீ இயற்கையை அழிக்கிற, விலங்குகளை நீ அழிக்கிற, பறவைகளை அழிக்கிற, எல்லாத்தையும் அழிக்கிற. எதுக்கு நீ அப்ப அதிகாரத்துக்கு வர? நீ எங்க அந்த புறமுக நிலத்தை எங்க இருக்கிற? நீ வந்து 50 ஆண்டு 60 ஆண்டு இங்க சென்னையில எத்தனை வீடு இடிச்சிருக்காங்க. நீ பட்டா கொடுக்குற, தண்ணி லைன் கொடுக்குறீங்க, கரண்ட் கொடுக்குறீங்க, ஓட்டடி கொடுக்குறீங்க, ஆதார் கார்டு கொடுக்குறீங்க. அப்ப இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் சும்மா தானா? நீங்க கண்டிப்பா ஆதார் இணைச்சா ஆகணுங்கிறீங்களா? அப்ப அது சும்மா தானா? மக்கள் 60 ஆண்டு காலமா இந்த வீட்டுல ஆண்டுட்டு இருக்கும்போது எப்படி கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டியிருப்பாங்க. அவங்க கண்ணுக்கு அந்த வீட்டை இடிக்க எப்படி உங்களுக்கு மனசு வரும்? ஒரு அரசியல் அதிகாரம் அதை தான் செய்யறதா? சரி, இடிக்கிறீங்க, இடிச்சிட்டு நீங்க அங்க என்ன கட்டுறீங்க? ஒரு தனியார் நிறுவனம் அங்க வருது, கார்பரேட் வருது. அதுக்கு எதுக்கு நீ இடிக்கிற? ஒன்னு ஓட்டு போட்டு தானே இந்த மக்கள் ஓட்டு போட்டு தானே உங்களை அதிகாரத்துல வைக்கிறாங்க. நீ ஏன் அந்த ஒரு தப்பு பண்றீங்க? புறம்போக்கு நிலத்தை கம்பெனி நிறுவனம் கொடுத்துடுற, மக்கள் இருக்கிற நிலத்தையா அது புறம்போக்கு நிலம்னு சொல்லி கொடுக்குற.
அப்ப அதே நீங்க புறம்போக்கு நலத்துல இருக்கிறீங்கல்ல, இந்து சமய அறநிலைத்துறையெல்லாம் கோயில் நடத்த நிறைய அவங்க எடுத்திருக்காங்க. அப்ப அதெல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கிறது? தமிழ் தேசியம் வரும்போது நீங்க மக்கள் எல்லாம் இப்ப சித்திரவதை பண்றீங்கல்ல, அதே ரிப்பீட் ஆகும், உறுதியா ஆகும். குறிச்சு வச்சுக்குங்க. எந்தெந்த புறம்போக்கு நிலத்தை நீங்க மண்டி எடுத்து வச்சிருக்கீங்களோ அந்த புறம்போக்கு நிலம் எல்லாம் அங்கங்க அப்படியே பட்டாவும் மக்களுக்கு.